வவுனியாவில் புத்தாண்டு தினத்திற்கு முன்னே நாள் காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மர்மமான முறையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான தகவலை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்த நிலையில் கிறிஸ்மரத்திலிருந்து விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான செய்தியையும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, ரத்தினபுரியிலிருந்து யாழ்ப்பாணம் சென்று ஒரு குழுவினர் கடற்கரையிலே குளித்துக் கொண்ட நிலையில் நபர் ஒருவர் நீரிலே மூழ்கி இருக்கின்றார். உடனடியாக உயிர் காக்கும் போலீசார் அவரை மீட்டு இருக்கின்றார்கள். அது தொடர்பான செய்தி வெளியாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, நீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இவை தொடர்பான செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியாவில் நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 17ஆம் தேதி வவுனியா பாவற்குளம் அலைக்கரை பகுதியிலே இவ்வாறு குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் புத்தாண்டு தினத்திற்கு முன்னைய நாள் காணாமல் போனதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவரை தேடி வந்ததாகவும் இப்படியான சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் இரத்த கரைகளுடன் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவருக்கு என்ன நடந்தது, அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஏதாவது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டாரா என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய இளைஞன் என தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் வவுனியாவிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை கடந்த 14ஆம் தேதி புத்தாண்டு தினத்திலே வவுனியாவிலே தவசிகுளம் பகுதியில் நீச்சல் தடாகத்தில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞன் நீரில் மூழ்கிய நிலையில் அங்கிருந்தவர்களால் காப்பாற்றப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கண்டி நாவலப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞனே இவ்வாறு அன்றைய தினம் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மற்றொரு நபர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து வவுனியாவில் இவ்வாறான சோகமான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்த நிலையிலே கிறிஸ்மரத்திலிருந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எல்பிட்டி எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாக இருக்கின்றது. கோவிலுக்கு அருகில் இருக்கின்ற மைதானத்தில் இன்றைய தினம் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அங்கு கிறிஸ்மரம் நடப்பட்டிருந்தது. அந்த கிறிஸ்மரத்தில் ஏறிய 16 வயதுடைய சிறுவன் அந்த கிறிஸ்மரத்திலிருந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 அடி உயரத்திலிருந்து இவ்வாறு குறித்த சிறுவன் விழுந்த நிலையிலே உடனடியாக எல்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு சிறுவன் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எல்பிட்டி வைத்தியசாலையில் சிறுவனின் சடலம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தவிர குறித்த சிறுவன் நடந்து முடிந்த காப்போத்த சாதாரண பரீட்சையில் தோற்றிய நிலையில் பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்ததாகவும் இந்த நிலையில்தான் இவ்வாறு கிறிஸ்மரத்திலிருந்து விழுந்து குறித்த சிறுவன் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை பிடிகள போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற இருந்தது. இந்த நிலையில் சிறுவனின் மரணத்தினால் அந்த கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மிக மிக அவதானமாக இருங்கள். ஆபத்தான விளையாட்டுகளை அல்லது ஆபத்தான நிகழ்வுகளை செய்யாதீர்கள். உண்மையிலே கொண்டாட்டங்கள் என்பது அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஊரில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வைக்கப்படுகின்றது. ஆனால் அங்கே தேவையில்லாத நிகழ்வுகளை வைப்பதன் ஊடாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. இல்லை என்று சொன்னால் பலர் பாதிப்படைகின்றார்கள். எனவே இது தொடர்பாக அவற்றை ஒழுங்கமைக்கின்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக பனுஸ் உண்ணுதல் போட்டிகள் இடம்பெறுகின்றது. சிறுவர்களுக்காக அந்த போட்டிகள் வைக்கப்படுகின்றது. அதுவும் மிக மிக ஆபத்தான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதே போல கிறிஸ்மரம் ஏறுதல் நிகழ்வு மிக மிக ஆபத்தாக இருக்கின்றது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும். ஆகையால் இது தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள். இப்படியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நிறையவே பதிவாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, கடலில் மூழ்கி 2 சிறுவர்கள் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாணந்துறை கடற்கரையில் குளிக்க சென்ற சிறுவர்களை இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. பண்டாரகம மற்றும் பத்தலை பகுதியைச் சேர்ந்த சிலர் பாணந்துறை கடற்கரைக்கு குளிக்க சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் அங்கே நீராடி கொண்டிருந்த போது
5 பேர் இவ்வாறு கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 கரையோர பாதுகாப்பு படையினரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2 கடலிலே இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பாலந்துறை தெற்கு போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு காணாமல் போன 2 சிறுவர்களில் ஒருவன் 15 வயதுடைய சிறுவன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் கடலிலே நீராடி கொண்டிருந்த போது திடீரென கடலில் மூழ்கிய நபரை உயிர்காக்கும் போலீசார் காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரத்தினபுரியில் இருந்து ஒரு குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில்தான் யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்கரைக்கு அவர்கள் சென்று நீராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த குழுவில் இருந்த ஒருவர், அதாவது 44 வயதுடைய குடும்பஸ்தர் திடீரென்று கடலிலே மூழ்கி இருக்கின்றார். அங்கிருந்த உயிர்காக்கும் பாதுகாப்பு பிரிவினர் அவரை உடனடியாக காப்பாற்றி முதலுதவி வழங்கி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவரை அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரைந்து செயற்பட்டதால், அதாவது உயிர் பாதுகாக்கும் படையினர் விரைந்து செயற்பட்டதால் அவரது உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆகவே நீரில் மூழ்கி தொடர்ந்து பலர் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அடிக்கடி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. சிலர் காப்பாற்றப்படுகின்றார்கள், ஆனால் பலர் உயிரிழக்கின்றார்கள். திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் எல்லாம் அதிகமான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதே போல தென்னிலங்கையிலும் அதிக சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இதிலே அதிகமாக யார் பாதிக்கப்படுகின்றார்கள் சொன்னால் சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் தான் அதிக அளவிலே இவ்வாறு நீராடச் சென்று பாதிக்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். நீராடச் செல்லுகின்ற போது சிறுவர்களை தனியாக அனுப்ப வேண்டாம். இதில் சிறுவர்களை நீங்கள் அழைத்து சென்றால் கூட அவர்களை அவதானமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பற்ற நீர்நிலைகள் மற்றும் கடலில் கூட பாதுகாப்பான கடலாக இருந்தால் கூட ஒரு அளவிற்கு மேல் நீங்கள் போகின்ற போது திடீரென கடல் அலை ஒன்று வருகின்ற போது உங்களை இழுத்து செல்லும். எதிர்பாராத விதமாக பல அசம்பாவிதம் நடக்கும். திடீரென எந்த நீர்நிலையில் குளித்தாலும் நீர்வரத்து அதிகரிக்கின்ற போது உங்களையும் அடித்து செல்லும். எனவே முடிந்தவரை கரையிலே நின்று குளிப்பது சிறந்தது. இதைவிட பாதுகாப்பான முறையில் நீராடுவதுதான் சிறந்தது. இது தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றோம், பல விழிப்புணர்வுகளை வழங்கியிருக்கின்றோம். இருந்த போதிலும் இதனை கேட்பதாக இல்லை. எங்களுக்கு எதுவுமே நடக்காது என்கின்ற எண்ணத்தில் பலர் இவ்வாறு நீராடச் செல்கின்றார்கள். ஆனால் அது விபரீதத்தில் முடிகின்றது. மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த். கனிஷ்டா பள்ளிக்கூடம் கிளிநொச்சி மகாவித்யாலயத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தது. அதில் இன்றைக்கு எந்த ஒரு மகனும் இதில் இன்வால்வ் ஆகினது. என்னன்னு சொன்னால், இன்றைக்கு கோச் ஒரு ஆள், கிரிக்கெட் ஃபுட்பால் கோச் ஒரு ஆள், அவருக்கு பேர் அலன். அவர் ஒரு சின்ன பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளை வன்புணர்வு, அதாவது என்ன சொல்றது, பிள்ளைகள ஒரு கேவலமான செயற்பாடு, குழந்தைகளை நாங்கள் நம்பி விடைக்குள்ள அது ஒரு கேவலமான செயற்பாடு செய்து பிள்ளைகள் சட்டியான கஷ்டப்பட்ட நிலையும் அதுக்குள்ள பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல விட்டதில்ல. அந்த ஒரு பிரச்சனையை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல இல்லாம அதை திருப்பி ஒவ்வொரு பிள்ளையும் சின்ன சின்ன சொல்ல நாங்களும் சரி சார் தானே, சார் ஒரு கட்டி பிடிக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாடு. அப்ப சார் கட்டி பிடிக்க